You like bad boys? I like bad boys. Why no good boy? No, good boys are also good. But you can turn a bad boy into a good boy, no? So Turn a bad boy into good boy when a good boy is That's already fun. available. so That's I'll a fun. turn the good boy into bad boy then. So you'll have both. What no? happiness you get? So there's fun in life, no? Turning a bad boy to good boy is fun for you. No, she needs problems. She needs toxicity in her life. இப்போ இந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் வந்து நிறைய டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதில் என்ன அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு புரிய மாட்டேங்குது. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸுமே அதில் சஃபர் ஆகிறாங்க இதனால. அதாவது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு ரகடான பாயை லவ் பண்ணுறது, அவனை திருத்துறது, இதுதான் இவங்க கடமைன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ அது கிடையாது. சினிமா பார்த்து அந்த மாதிரி மீடியாஸ் பார்த்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தப்பு பண்ணுறீங்க. ஆக்சுவலாக உங்களோட வேலை அது இல்லை. நீங்கள் படிக்கணும், நீங்கள் முன்னேறணும். இதுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. பட் நீங்கள் யாரோ பெற்ற பிள்ளைக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு நான் ஒரு ரகட் பாயை திருத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பையன் வந்து ட்ரக் அடிக்ட்னு தெரியும், ட்ரிங்க்ஸ் அடிச்சு ரோட்ல விழுந்து கிடக்குறான், ட்ரக் அடிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் கன்சியூம் பண்ணாங்களா தெரிஞ்சும் கூட சரி அவனை திருத்திடுவேன்னு சொல்றீங்க. ஸோ உங்களை கஷ்டப்பட்டு பெரிய எஜுகேஷன்லாம் கொடுத்து உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியல. ஆனா யாரோ ஒருத்தர் நான் திருத்திடுவேன் இந்த நம்பிக்கையில நீங்க நம்புறீங்க. அண்ட் அடிக்கிறது உங்க மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது கிடையாது ஆக்சுவலா. ஸோ வீட்டில் உங்க இந்த காலத்துல யாருமே அடிக்கிறது இல்லை பேரண்ட்ஸ். நீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட அடி வாங்குறது அதான் கேர்ன்னு நினைச்சுக்கிறீங்க. அதுவும் நீங்க பண்ற பெரிய தப்பு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.